என்னமா? ஜோதிமணி. ஜோதிமணியா? சரி சரி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஓடக்கல் பாளையம். எதுக்காக வந்திருக்கீங்க? குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயிலில் வந்து வரைஞ்சி சொன்னாங்க. இந்த மாதிரி பரிகாரம் பண்ணினா 12 வாரத்துக்கு பலன் கிடைக்கும். சரி 12 வாரம் வந்து பரிகாரம் எத்தனை வருஷமா குழந்தை இல்லை? 2 வருஷமா குழந்தை இல்லாம ஆனா இங்க வந்து குழந்தை வர கிடைக்கும். சரி. இவங்க யாருங்க? பேரு வடிவா. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? குழந்தை வர கேட்டு வந்திருக்கீங்க. அம்மாவை நல்லா வேண்டிக்கீங்க. சீக்கிரம் நல்லா வணக்கம்மா. உங்க பேர் என்னங்க? இரகவதி. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? ஓடக்கல் பாளையம். ஓடக்கல் பாளையம் எங்க இருக்கு? சின்ன மரம். சரி பக்கத்தா. எதுக்காக வந்தீங்க கோயிலுக்கு? சரிங்க. வீட்டுக்காரருக்கு கைகாலம் வராம அப்புறம் வந்து அம்மனை வேண்டியிருக்கீங்க. வேண்டினதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சுங்களா? நல்லா ஆயிடுச்சு. வேலையெல்லாம் செய்யலாம். வெள்ளாமை விவசாயத்துக்கு வெள்ளாமை சரியா வராம இருந்ததுன்னா நல்லபடியா இருக்குங்களா? அருள்மிகு நெல்லுக்குப்பம்மன் திருக்கோவிலிலே ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்று அருள்வாக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கப்பேளார் குலதெய்வம் அருள்மிகு நெல்லுக்குப்பம்மன் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய திருமதி ஜோதி அவர்கள் உடலிலே வந்திருந்து அருள்வாக்காக சொல்லி இங்கே நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே நாடி வரும் பக்தர்கள் திருமண தடை நீங்கி நல்ல வரன் கிடைப்பதற்காகவும் திருமணத்திற்கு பிறகு பல மக்களுக்கு குழந்தை வரம் இல்லாமல் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இன்று குழந்தை வரம் பெற்று இந்த அருள்வாக்கின் மூலமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். அதேபோல நோயுற்றவர்கள் நோய் தீர்வதற்காக இங்கே அம்மனிடம் அருள்வாக்கு கேட்க வந்திருக்கிறார்கள். இங்கே வந்திருந்து அருள்வாக்கின் மூலமாக நோய் குணம் பெற்று மனம் நிம்மதி பெற்றிருக்கிறார்கள். தொழிலிலே தாழ்வடைந்து சிரமப்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இங்கே வந்திருந்து தொழிலே நல்ல வழியாக முன்னேற்றம் ஏற்பட்டு இங்கே அம்மனுடைய அருள் வாக்கிலே அதன் மூலமாக பலன் பெற்றிருக்கிறார்கள். அப்படியாக இந்த தாய் அவர்கள் உடலிலே இருந்து அருள்வாக்காக பேசி வருகிறார்கள். இப்பொழுது திருமதி ஜோதி அவர்கள் உங்கள் முன்பாக